Please. Hi everyone, welcome to Namma martial arts channel. My name is Srinath, third and black belt from Shibika. இதை நம்ம செகண்ட் பார்ட்டா பார்க்கலாம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளாக்ஸ். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் 7 பிளாக்ஸ். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸ்டாண்டிங் பொசிஷன்ல. இப்போ நம்ம மூவ்மெண்ட் பொசிஷன்ல பார்ப்போம். என்ன மூவ்மெண்ட் பொசிஷன் அப்படின்னு கேட்டா அதுக்கு ரெண்டு ஸ்டான்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் Zenkutsu-dachi. இன்னொரு நேம் Gedan. Bow stance, front forward stance, இல்லனா front stance. இந்த மாதிரி நிறைய பேர்ல சொல்றாங்க. அதிகமா யூஸ் பண்றது Zenkutsu-dachi. அதே மாதிரி Gedan. இந்த ரெண்டு பேர்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? நான் Gedan அப்படிங்கிற பேர்ல யூஸ் பண்றேன். பொசிஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் Gedan அப்படிங்கிற ஸ்டான்ஸ் Zenkutsu-dachi ஸ்டான்ஸ். லெஃப்ட் லெக் அப்படியே இருக்கும். ரைட் லெக் பேக்ல சைடுல போடுவோம். ஒரேடியா பேக்ல இல்லாம பேக்ல சைடுல போடுவோம். ஓகேவா? எப்படி போலாம் பார்க்கலாம். பொசிஷன் போவோம். பொசிஷன் யூஸ் பண்ற பிளாக் பிராக்டீஸ் பண்ணும்போது டவுன் பிளாக் இதான் யூஸ் பண்ணுவோம். இதான் பிரேக். சோ டவுன் பிளாக் தான் நான் பண்ணுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் லோயர் சாம்பர் ஹிப்ல இருந்து ஃபுட் வரைக்கும் இருக்கிறது லோயர் சாம்பர்னு சொல்லியிருப்பேன். இந்த இடத்தை கவர் பண்ணி பிளாக் பண்ணக்கூடியது தான் டவுன் பிளாக். Gedan நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்டீஸ் பண்ணும்போது Gedan தான் பிராக்டீஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம ஃபார்வர்ட் போய் காமிக்க பாருங்க. 1 check 2 check 3 check. இப்போ பேக்வர்ட் போய் காமிக்க 1 check 2 check 3 check. நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்க. என் கால் ஒரு காலோட என் ஃபுட் ஒரு ஃபுட்டோட டச் பண்ணி நோண்டுறோம். எதுக்கு நம்ம டச் பண்ணி நோண்டுறோம்னா நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிறத மெஷர் பண்றதுக்கு இந்த டச்சிங் மெத்தட் தான் ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது கம்பல்சரி உங்க காலை டச் பண்ணி தான் மூவ் பண்ணணும். ஓகேவா? அட்வான்ஸ் ப்ராக்டிஸ்னா இருந்தீங்கன்னா பெல்ட்டே தான் எந்திரிக்கும். பிகினர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க எந்திரிச்சிட்டு உட்காரலாம். அட்வான்ஸா இருந்தீங்கன்னா எந்திரிக்க கூடாது. எந்திரிக்காம தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஆனால் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஸ்டான்ஸ். ஸ்டான்ஸுங்கிறது ஆப்பனண்ட்டுக்கும் நம்மளுக்கும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆப்பனோட அட்டாக்கையும் ஃபோர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் முக்கியமாக ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஆனால் அதெல்லாம் நம்ம ஸ்டான்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வைக்கணுமோ அவ்வளோ நம்ம பிளாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அட்டாக் கூட ரொம்ப பிளாக் ஸ்ட்ராங்காக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஜோடன் அப்பர் பிளாக்காக போடுவோம். நான் 3 டைம்ஸ் காமிக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஃபார்வர்ட் பேக் பண்ணுவோம். இப்போ அப்பர் பிளாக் பண்ணலாம். 1 kick 2 kick 3 kick. இப்போ பேக் பண்ணலாம். 1 kick 2 kick 3 kick. Okay. Next நம்ம பார்க்க போறது Scissor block Juji. 1 kick. நான் என்ன சொல்றேன்னா இங்க ஒண்ணி வேற நாள் லாக் பண்ணுங்க. 2 kick 3 kick. The back. 1 kick 2 kick 3 kick. Next is Shuto. Shuto. 2 types of Shuto. Forward with single movement Shuto. Double movement Shuto. Pistol Shuto concept. Back over single concept. Here we practice. 1 kick 2 kick 3 kick. Go back. 1 kick 2 kick 3 kick. When our next block Shuto block. First position is kick. Shuto block. Warm block. 1 kick 2 kick 3 kick. That one, 1 kick 2 kick 3 kick
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷார்ட்டோ உச்சி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் அதான் கவனிங்க, ஆங்கிள் அது பொசிஷன் வச்சுருக்கோம். 1 2 3 go back 1 2 3 நான் லாஸ்டா பார்க்க போற பிளாக் என்ன, மிடில் பிளாக் இச்சி ஜோடான். ஓகேவா? பொசிஷன் போயிடலாம். இச்சி ஜோடானுக்கு மிடில் பிளாக் பண்ணலாம். பாருங்க 1 2 3 இப்போ பேக்வர்ட் 1 2 3 இப்போ இந்த பிளாக்ஸ் பார்த்தோம். அவன் ஒக்குதாச்சி சொல்லியிருக்கேன். ஒக்குதாச்சி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேணும்னா ஷூட்டோ பிளாக் பேக் ஸ்டான்ஸ். ஒக்குதாச்சிங்கிறது கிடன் பிளேஸ் ஸ்டான்ஸுக்கு அப்படியே பேக் ஃபுட்டு பேக் போர்ட் இருக்கும். நம்ம சென்டரில் உட்காரணும். அதே மாதிரி சென்டர் லைன் இங்கே இருக்கும். அவங்களுக்கு சைடில் காமிக்கிற ஸ்டான்ஸு இந்த ஷேப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பேக் ஃபுட்டு டர்னாக இருக்கும். ஃப்ரண்ட் ஃபுட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த ஹீல் கரெக்டாக சென்டராக வந்து மேட்ச் ஆகும். இதுதான் ரொம்ப முக்கியம் ஒக்குதாச்சி. ஓகேவா? நம்ம சென்டராக உட்காரணும். பிரச்சனை ஆயிடுச்சா? சரி, ஒக்குதாச்சி போகலாம். ஒக்குதாச்சி அப்படின்னு சொன்னோடனே காலை டச் பண்ணி மிடில் பிளாக்ல உட்காரும். ஒக்குதாச்சி ஷூட்டோ பிளாக் அப்படின்னு சொன்னோம்னா ஒக்குதாச்சி ஷூட்டோ பிளாக் ஷூட்டோ பிளாக்ல உட்காரும். ஒக்குதாச்சி ஒக்குதாச்சியில் உட்காரணும். மிடில் பிளாக்ல உட்காரணும். ஜெனரலாக பொசிஷன் காமிக்கிறது. ஒக்குதாச்சி ஷூட்டோ பிளாக் என்னன்னா ஷூட்டோ பிளாக் தான் பார்க்கணும். ஷூட்டோ பிளாக்கும் ஒக்குதாச்சியும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காம்பினேஷன். ஓகேவா? 1 கால் டச் பண்ணி இந்த இடத்துல டர்ன் பண்ணும்போது பேக் ஃபுட் டர்ன் ஆகுமா? 2 3 இப்போ டைரக்டா ஸ்ட்ரைட் லைன்ல போறோம்ல அந்த பிளாக்ல பண்ணிடலாம். 1 2 3 ஸ்டூடெண்ட்ஸ் இதை புரிஞ்சுக்கோங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் உள்ள மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் பொசிஷனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 2 ஸ்டான்ஸ் வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக பண்ணுற கண்டாஸ் எல்லாமே ஈஸியாக வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.